போராடுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு கவலைப்படுறீங்களா? போராட்டமே வாழ்க்கையாக இருக்குது, என்னைக்கு தான் இந்த போராட்டம் தீரும் அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சி கவலைப்படுறீங்களா? அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு தான். போராட்டம் தான் வாழ்க்கை. இன்னைக்கு நேற்று நம்ம போராடல, அம்மாவின் கருவறையிலிருந்து நம்ம வெளிவர தொடங்கும் போதுலேருந்தே நம்ம போராட்டம் ஆரம்பிச்சிருச்சு. எப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம அம்மாவோட வயிற்றுக்குள்ளே இருக்கும் பொழுது நம்மளுடைய நுரையீரல் வழியாக நம்ம சுவாசிக்கல, நம்ம அம்மானுடைய தொப்புள் கொடி வழியாக தான் சுவாசிச்சுட்டு இருந்தோம். இது எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம நுரையீரலில் முழுசாக தண்ணி தான் நிறைஞ்சிருந்தது. நம்ம அம்மானுடைய கருப்பையை விட்டு வெளியில் கிளம்பும் போது தான் நம்மளுடைய நுரையீரலில் இருந்த தண்ணி வெளியில் ஏறி அந்த ஆக்சிஜன் உள்ளே போகுது. குழந்தை கத்தும்போது முதல் அழுகையில் தான் இந்த விஷயம் நடக்குது. அப்போ அந்த தருணத்தில் அந்த குழந்தையோடைய உடல் ஃபுல்லாக பயங்கரமான ஒரு வலி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த போராட்டத்தில் தொடங்குற நம்மளுடைய வாழ்க்கை, உயிர் பிழைக்கணுமே அப்படின்னு அந்த குழந்தை அழற அந்த தருணம், அந்த தருணத்தில் தொடங்கி நம்ம இறக்கும் வரை போராடிட்டே தான் இருக்கணும். ஒவ்வொரு போராட்டத்திற்கு பிறகும் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வெற்றியும் நமக்கு நிஜமாவே ஒரு அலாதியான சந்தோஷத்தை கொடுக்காம இருக்கவே இருக்காது. ஈஸியாக ஒரு பொண்ணை துரத்தி அந்த பொண்ணு நமக்கு கிடைச்சிட்டாலா, போர் அடிச்சிடும் கொஞ்ச நாள்லேயே. ஈஸியாக ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்குதா, அந்த வேலை மீதான நாட்டம் உங்களுக்கு குறைஞ்சிரும். ஈஸியாக ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்குதா, அது சலிச்சு போயிடும். தினமும் உங்களுக்கு பிரியாணி ஈஸியாக கிடச்சிச்சின்னா அது மேலே இருக்கிற ஆர்வம் குறைஞ்சு போயிடும். இதே பல நாட்களுக்கு பிறகு அந்த விஷயம் நமக்கு கிடைக்குது, பல போராட்டங்களுக்கு பிறகு நமக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்குது, பல போராட்டங்களுக்கு பிறகு நம்ம நினச்ச வேலை கிடைக்குது அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அது எத்தனை அலாதியான ஒரு விஷயம். ஸோ போராடுறதுக்குன்னு பிறந்தவங்க நம்ம போராட நம்மளால் முடியுன்றதுனால தான் இந்த இயற்கை அந்த போராட்டங்களை நமக்கு தருது. போராட முடியாத விஷயத்த என்றைக்குமே இந்த இயற்கை நமக்கு தராது. ஸோ நம்ம ஒரு முடிவெடுப்போம், வாழ்க்கையில் போராடி வெற்றி அடையிறது தான் நம்மளுடைய இலக்காக இருக்கணுமே தவிர ஓஞ்சி போயிட்டு ஒரு இடத்துல உட்கார்றது நம்மளுடைய இலக்கு இல்லை. இன்னைக்கு நேற்று இல்லை, நம்ம வாழ்க்கை தொடங்கினதுலேருந்து இறுதி வரை போராட்டம் தான் நம்ம வாழ்க்கை. போராட நான் தயாராக இருக்கேன், போராடிக்கிட்டே இருக்கேன். நீங்கள் தயாராக இருக்கீங்களா?